கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது கபடி பயிற்சியில் இன்றைக்கி 107வது நாள். இன்றைக்கி பயிற்சியில் பசங்க இதுவரைக்கும் என்ன ஸ்கில் கற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு டெஸ்ட் வச்சேன். அதாவது ரைடர்ஸ் அவங்க ஸ்கில் பண்ணணும், டிஃபெண்டர்ஸ் அவங்க கற்றுக்கிட்ட ஸ்கில்லை பண்ணணும். 2 சைடுமே அவங்க ஸ்கில்லை நல்லா பண்ணாங்க. இப்போது ஒரு ரைடராக ஒரு டிஃபெண்டராக நீங்கள் தினமும் உங்கள் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் மேட்ச் விளாடுறப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட ஸ்கில்லை நீங்கள் அங்கே பண்ணி பாருங்கள். அதுக்கு பதிலாக நீங்கள் மேட்ச் மாதிரி விளாடாதீங்க. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் மேட்ச் விளாடுறப்பலாம் நம்ம மேட்ச் மாதிரி விளாடுறோம். அப்படி விளாடாமல் நம்ம என்ன ஸ்கில்லு கற்றுக்கிட்டோமோ அந்த ஸ்கில்லெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில்லு கற்றுறீங்கன்னா அந்த ஸ்கில்லை நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் மேட்ச் அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்கில்லு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதை தான் நீங்கள் மேட்ச்சில் யூஸ் பண்ண முடியும். இப்போது நம்ம புதுசாக கற்றுக்கிற எந்த ஸ்கில்லும் நம்ம எடுத்த உடனே நம்ம பெஸ்ட்டாக பண்ண முடியாது. முதல்ல தனியாக பண்ணி பாருங்கள். அப்புறம் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்புறம் போக 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 அந்த ஸ்கில்லு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நம்ம ஒரு 10 ஸ்கில்லு கற்றுக்கிட்டாலும் அந்த ஸ்கில்லை நம்ம எப்பயுமே பெஸ்ட்டாக கற்றுக்கணும். அப்போனா தான் நம்ம பெரிய பிளேயர் ஆக முடியும்.